புகைப்பட ஆர்வலர்களே வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர். இது ஒரு மேத்ஸ் ரிலேட்டடான வீடியோவா இருக்க போது இது என்னோட டிஷர்ட் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட மைண்ட் வாஸ் கிளியராகவே புரியுது. மேத்ஸ் பிடிக்கலனால நான் போட்டோகிராஃபிக்கே வந்தேன், அகைன் மேத்ஸ் ஏன் கொண்டு வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கிறது. பயப்படாதீங்க, இது நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் மைக்ரோஸ்கோப்ல சொல்லும் போது ஆக்சுவல் ஆர்கானிசமோட சைஸ் என்ன, நம்மளோட கண்களுக்கு எவ்வளவு பெருசா தெரியுது, எத்தனை மடங்கு பெருசா தெரியுதோ அதுதான் நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்றோம். இதே போட்டோகிராஃபில எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம ரியல் வேர்ல்ட் சைஸ்ல இல்லாம சின்ன சென்சருக்குள்ள தான் நம்ம ஃபிட் பண்றோம். ஸோ ரியல் வேர்ல்ட் சைஸ்க்கும் சென்சர்ல அப்பியர் ஆகுற சைஸ்க்கும் நம்ம ரேஷியோ சொல்ல முடியாது. அதனால 2 டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்ல அதோட சைஸை கம்பேர் பண்ணி நம்ம அதை மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்மளோட சப்ஜெக்ட் இங்க இருக்காரு, நம்ம கேமரா இங்க பொசிஷன் பண்ணியிருக்கோம், அந்த கேமரால ஒரு 50 mm லென்ஸும் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை போட்டோ எடுக்கிறோம். இந்த போட்டோல நம்ம சப்ஜெக்டை சுத்தி ஒரு டைட்டான ரெக்டாங்கிள் வரைகிறோம். அந்த ரெக்டாங்கிளோட சைஸ் 1000 பிக்சல் ஹைட், 500 பிக்சல் வித். இப்போ இந்த செட்டப்பை ஆசிஸ் அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் கான்ஸ்டன்டா வைக்கிறோம். சப்ஜெக்டை மூவ் பண்ணல, கேமராவும் மூவ் பண்ணல. இதுல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் 50 mm லென்ஸ் நம்ம 75 mm லென்ஸ் மவுண்ட் பண்றோம், கீப்பிங் எவ்ரி திங் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ஒரு போட்டோ எடுத்தோம்னா அந்த சப்ஜெக்ட் ரிசல்டிங் இமேஜ்ல எவ்வளவு பெருசா இருப்பார், இதுதான் கேள்வி. இதை நம்ம போட்டோ எடுக்காமலே கண்டுபிடிக்க முடியுமானா 100% முடியும். அதுக்காக மேத் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் என்னங்கிறத பார்ப்போம். இட் இஸ் f1 by f2 equal to dim1 by dim2. இல்ல சப்ஸ்கிரிப்ட்ல இருக்க 1 வந்து செட்டப் 1 ரெப்ரசன்ட் பண்ணுது, சப்ஸ்கிரிப்ட் 2 வந்து செட்டப் 2 ரெப்ரசன்ட் பண்ணுது. கேபிட்டல் Fங்கிறது ஃபோக்கல் லென்த், ஃபோக்கல் லென்த் இன் செட்டப் 1, ஃபோக்கல் லென்த் இன் செட்டப் 2. dim1ங்கிறது டைமென்ஷன் 1 அண்ட் டைமென்ஷன் 2. இந்த டைமென்ஷன்ங்கிறது 1D டைமென்ஷன், 1D டைமென்ஷனா வித், ஹைட், இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல 4 வேரியபிள் இருக்கு. இதுல நமக்கு ஏதாவது 3 வேரியபிள் தெரிஞ்சதுன்னா நம்ம தெரியாத இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிக்கலாம். நமக்கு இப்போ இந்த செட்டப்ல தெரியாதது dim2. செட்டப் 2ல எந்த சைஸ்ல இருக்குங்கிறது தெரியாது. அதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னங்கிறது, ஹைட் வந்து 1500 இருக்கும், வித் வந்து 750 இருக்கும். ஏன்னா அந்த ஃபோக்கல் லென்த் ரேஷியோ இஸ் 1.5. நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இட் வுட் பிகம் f2 by f1. நமக்கு 75 by 50ங்கிறது 1.5, 1.5 டைம்ஸ் ஆஃப் வாட் இட் அப்பியர்ட் இன் தி செட்டப் 1. நம்ம ஃபோட்டோஸ் எப்பவுமே 2 டைமென்ஷன்ல தான் இருக்கும். இட்ஸ் வித் அண்ட் ஹைட் காம்பினேஷன். ஸோ நம்ம 2D ஸ்பேஸ்ல எவ்வளவு பெருசா இருக்குங்கன்னா நம்ம we have to consider it as a square. Let's say நம்மளோட focal length டபுள் ஆகுது, focal length ratio is 2 timesனா நம்மளோட ஏரியா ஆஃப் தி இமேஜ் வந்து 4 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா in both dimension it will increase by double and in area square of the width and height. ஸோ அதனால லைக் இண்டிவிஜுவல் டைமென்ஷன்ஸ்ல டபுள் ஆகக்கூடியது ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இட் வுட் ஹேவ் லைக் ஸ்கொயர்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது எதுக்கு நம்ம கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி செட்டப்ல which focal length use or like upgrading a focal length would help. Let's say நம்ம வந்து இப்போ right now we are shooting at 300 mm. இதை அப்கிரேட் பண்ணி should we go for 400 mm, 450 mm, 600 mm, இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணோம்னா how big the subject would be, will it be what we desire அப்படிங்கிறத இது மூலமா கம்ப்யூட் பண்ணலாம். Let's say why can't we always use a 600 mm lens? A certain setup, like if subject is very close, it might be too close and then we might not capture the subject and then அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. இட் would be very tight close up of the subject. இதனால நம்ம இப்போ யூஸ் பண்ற லென்ஸ் பிளஸ் டிசைர்ட் லென்ஸோட ரேஷியோஸை வச்சு we can compute how big the subject would be in our final image. இந்த தியரியை டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ரெக்டாங்கிள்ல ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் எக்ஸாக்ட்லி மிடில் வரைஞ்சிருக்கேன்.
பிளஸ் ஒரு 45 டிகிரி லைன் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷன்லையும் வரைஞ்சிருக்கேன். இதை ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல வச்சுட்டேன். என்னோட கேமராவை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு கான்ஸ்டன்டா வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த் ரேஞ்சிங் ஃப்ரம் 70 to 350 வரைக்கும் நிறைய போட்டோஸ் அட் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்ல எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச இமேஜஸ் இதுதான். இந்த இமேஜஸ்ல நான் கிவன் அ ஃபோக்கல் லென்த், ஒரு ஃபோக்கல் லென்த்ல நமக்கு கிடைச்சிருக்க இமேஜ் சைஸ் அப்புறம் இன்னொரு ஃபோக்கல் லென்த்ல கிடைச்சிருக்க இமேஜ் சைஸை கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ டேபிள் 1 ரெப்ரசன்ட் பண்றது நம்மளோட டைமென்ஷன் dim1 ரேஷியோஸ், அதாவது இந்த கேஸ்ல வித்தோட ரேஷியோஸ். டேபிள் 2 ரெப்ரசன்ட் பண்றது ஃபோக்கல் லென்த் ரேஷியோ f1 அண்ட் f2 ரேஷியோஸ். டேபிள் 3 ரெப்ரசன்ட் பண்றது எரர். இதுல ஏன் எரர் வரணும், எதுக்காக எரர் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நான் இந்த எக்ஸ்பிரஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான அசம்ஷனை உங்ககிட்ட சொல்லல. அது என்னன்னா, both subject and the sensor in the camera plane of this two should be perfectly parallel. அப்படி இருந்தாதான் நம்ம perspective change introduce பண்ண மாட்டோம், which will not distort the expression. அப்படி இல்லைன்னா even if there is like one of the plane is slightly different or in the subject வந்து it's not exactly at the middle of the sensor, center of the subject is not at the middle center of the sensor, அப்பயும் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் நமக்கு டிஸ்டார்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதனால வேரியஸ் ஃபோக்கல் லென்த்ல மெஷர் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் கிடைக்காது, ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த எரர் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எரர் தானா, அப்படி இல்லைன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன்ல, அதாவது ஈக்குவேஷன்ல இருந்த ஃப்ளாவா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த எரரை பிளாட் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஃபோக்கல் லென்த்லயுமே எரர் வந்து ரேஞ்சிங் ஃப்ரம் லோ டு ஹை, அண்ட் இந்த எரருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் எந்த கோரிலேஷனும் இல்லைங்கிறதுனால இது ஒரு மெஷர்மெண்ட் எரர்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை சேம் கம்ப்யூட்டேஷன்ஸை நான் ஐட்கோ ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இங்க அதோட டேபிள்ஸை பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்வேஸ் நம்ம கிட்ட 2 இமேஜ் இருந்து தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லை ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு தாட். டெஃபினட்டா அதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. அதுக்கான எக்ஸ்பிரஷன் இப்போ நான் சொல்றேன். அது வந்து H by D ஈக்குவல் டு h by f. இதுல hங்கிறது சப்ஜெக்டோட சைஸ் இந்த சப்ஜெக்ட் ஸ்பேஸ், அதாவது ரியல் வேர்ல்ட்ல ஹவு பிக் இட் இஸ், அண்ட் கேபிட்டல் டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் சென்சர் இன் த கேமரா, அண்ட் ஸ்மால் ஹெச்ங்கிறது சப்ஜெக்ட் சைஸ் இன் த இமேஜ் பிளேன், அண்ட் எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த். நம்ம எல்லாமே மில்லிமீட்டர்ல கன்வெர்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம மில்லிமீட்டர்ல தான் ஜென்ரலா மெஷர் பண்றோம். கேபிட்டல் ஹெச்சையும் நம்ம மில்லிமீட்டர்ல மெஷர் பண்ணிக்கலாம், கேபிட்டல் டியும் மில்லிமீட்டர்ல மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலா ஸ்மால் ஹெச்சை பிக்சல்ஸ்ல தான் மெஷர் பண்ணுவோம். லெட்ஸ் நம்ம இமேஜ் வந்து 4000 x 6000 இருந்ததுன்னா, லைக் வி ஆல்வேஸ் கிராப் அண்ட் தென் சே ஹவு மெனி பிக்சல் கிராஸ் ஹவு மெனி பிக்சல். இந்த பிக்சல் நம்ம மில்லிமீட்டர்ஸா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஒன்ஸ் வி நோ த டைமென்ஷன் ஆஃப் தி சென்சர். ஸோ சென்சர் சைஸ் 24 mm, let's say width is 24 mm, and then number of pixels in the width is like 6000. இதுல இருந்து நம்ம இந்த ரேஷியோஸை யூஸ் பண்ணி நம்ம h from a pixel units to a millimeter unit நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த சேம் இமேஜஸை யூஸ் பண்ணிட்டு I try to figure out dimension of the rectangle. ஓகேங்களா, using this images. So various focal lengthல இருக்க டேட்டாஸை வச்சு நான் டைமென்ஷன் வித் அண்ட் ஹைட் ஆஃப் த ரெக்டாங்கிளை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இங்க அதோட வேல்யூஸ் பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு பக்கத்துலேயே ஆக்சுவல் டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிளும் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எரர் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டட். இந்த எரரை நம்ம பார்க்கும்போது அகைன் தெர் இஸ் நோ கோரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அந்த எரர். ஸோ நம்ம இதனால இது மெஷர்மெண்ட் எரர்னு கன்க்ளூட் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ ஃப்ளா இன் த ஈக்குவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மேத் கம்ப்யூட்டேஷனை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி போட்டோகிராஃபி சம்பந்தமான மேத் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஏரியால எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப்
ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு மேத்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற சப்ஜெக்டையும் சொல்லுங்கள், அதில் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video. Bye.